யோவான் 4ஆம் அதிகாரம். தொடர்ந்து நாம் இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருக்கும்படியாக அவர் பார்த்துக் கொள்ளுகிறார். ஏனென்றால் எப்போ தேவன் ஒரு மனுஷனை பயன்படுத்த வேண்டும் அல்லது தேவன் ஒரு மனுஷன் மூலமாக இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாரோ அப்பொழுது அவர் முதலாவது என்ன செய்கிறார்னா அந்த மனுஷனுடைய நிலைமையை மாற்றுகிறார், அந்த மனுஷனை உயர்த்துகிறார். ஒருவன் நீங்கள் கேட்கலாம், அந்த மனுஷனை உயர்த்தாமல் அவனுடைய நிலைமையை மாற்றாமல் கர்த்தர் அவனை பயன்படுத்த முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பயன்படுத்த முடியும், ஆனால் அது அவ்வளவு எஃபெக்டாக இருக்காது. ஏனென்றால் நம்ம நிலைமை மாறாமல் கர்த்தர் நம்மளை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறது அது சரியாக இருக்க வாய்ப்பு கிடையாது. கர்த்தர் நம்முடைய நிலைமையை மாற்றுகிறார். இன்னும் சொல்ல போனால் கர்த்தர் நம்மளை ஒரு காட்சி பொருள் போல வைக்க விரும்புகிறார். நம்மளை பார்த்த உடனே தேவன் இவர்களுக்குள்ள இருக்கிறார், இவர் வாழ்க்கையில் தேவன் இருக்கிறார், இவர்கள் வாழ்க்கைக்குள்ளாக தேவன் செயல்படுகிறார், இவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது, தேவனுடைய பிரசன்னம் இருக்குது, கடவுள் இவருடைய வாழ்க்கையை லிஃப்ட் பண்ணி கொண்டு வருகிறார்னு சொல்லி நம்மளை பார்க்கும் போதே ஒரு காட்சி பொருள் போல இந்த உலகத்தில் நடமாட விடுகிறார். ஒரு நாள் ஒரு மாதிரி இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. இவர்கள் இப்படி வர்றதுக்கு எந்த சாத்திய கூறுகளும் இல்லை, எந்த வாய்ப்புகளும் இல்லை, வசதிகளும் இல்லை. ஆனால் இவர்கள் நம்புகிற தெய்வம் இவர்களை கைவிடவே இல்லை, இவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறான்னு சொல்லுகிற அளவிற்கு ஒரு காட்சி பொருள் போல கர்த்தர் நம்மை மாற்றுகிறார் முதலாவது. அப்புறமா தான் நம்மை கொண்டு எதையாவது ஒன்று செய்ய முடியும் என்று பார்க்கிறார். அதுதான் நம்ம பார்க்குற செல்வாக்கு மிகுந்தவர்களாக மாற்றுகிறார். முதலாவது செல்வாக்கு, எல்லாத்துக்கும் செல்வாக்கு. இந்த புது வருஷத்தில் கூட கர்த்தர் என்னோட அதான் பேசியிருக்கிறார், இந்த ஆண்டில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அந்த வாக்கு தத்துவத்தையும் சரி அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்துட்டார். கர்த்தர் இந்த வருஷத்தில் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். அவர் சொன்ன வார்த்தையில் அவர் மாறாதவராக இருக்கிறார். நாம் கூட சில சமயம் மாறி இருக்கலாம், நாம் கூட அவருடைய உள்ளத்தையும் மனதையும் புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம், நாம் கூட வழி தவறி போயிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் மாறவே இல்லை, கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார், அவர் சொன்னதை நிறைவேற்றி இருக்கிறார். புதிய வருஷத்துலையும் வார்த்தைக்காக எதிர்பார்த்து வாருங்க நல்ல வாஞ்சையோட. ஆமென். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, செல்வாக்கு மிகுந்தவர்களாக மாற்றுகிறார். கர்த்தர் முதல்ல நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை உயர்த்துகிறார். நாம நல்லா இல்லாம நம்மளை ஒரு என்ன சொல்றது, ஒரு நற்கந்தம் போல கொண்டு போய் சேர்க்க முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த ஒரு பச்சையா ஒன்று தொங்குதே, இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இது என்னன்னு தெரியுதா? ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியுதா? அது பாருங்க, ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துல அப்படின்னு ஒரு சவுண்டு வரும், ஸ்ப்ரே அடிக்கும். அந்த ஸ்ப்ரே அடிச்சதுன்னா நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா நல்ல நறுமணம் உள்ளேருந்து வரும் இல்லையா? நறுமணம் உள்ளேருந்து வரும். அந்த மனம் வர்றதுனால தான் இது கொஞ்சம் அழகாக தெரியுது, அம்மாவா இல்லையா? அந்த மனம் வர்றதுனால தான் அழகாக தெரியுது. அது உள்ளேருந்து ஒரு சாக்கடை வாசாடு வருதுன்னு வைங்க, அது அழகாக தெரியாது, அது தூக்கி என்ன செஞ்சிருவோம், போட்டுருவோம். அப்போ பாருங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பது இப்படிதான். நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒரு நற்கந்தம் போல கர்த்தர் நம்மளை செல்வாக்கா மாற்றுவது, நம்மை உயர்த்துவது, நம்மை பெருக பண்ணுவது, நாம நல்ல நிலைமைக்கு வருவது. மற்றவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், 1000 பேர் 1000 பேசலாம், ஆனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, உயர்த்தும் போது நற்கந்தம் போல மாற்றுகிறார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பது ஒரு நல்ல ஸ்மெல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்ல, ஆசீர்வாதமா இருப்பது நல்ல நறுமணம். நீங்க நல்லா இல்லைன்னா அது கெட்ட ஸ்மெல் இல்லை, அதை ஸ்மெல் பண்ண முடியாது. நல்லா இல்லாதவங்களை ஸ்மெல் பண்ண முடியாது. நல்லா இருக்கிறவங்களை நேசிக்க முடியும், உயர்றவங்களை நேசிக்க முடியும். அப்போ கர்த்தர் செல்வாக்க தருகிறார். சொல்லுங்க, செல்வாக்க தருகிறார். இதை நீங்க விசுவாசிக்கணும். செல்வாக்கு மிகுந்தவர்களாக மாற்றுகிறார். இந்த வருஷத்துல அதான் செய்ய போறார் கர்த்தர். நான் சொல்றேன், இந்த சபையில கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பழிக்கும். என் வாழ்க்கையில பழியுது, என்ன பிரசங்கம் பண்றோம்னா அப்படியே என் வாழ்க்கையில பழிக்கிறது. ஏன்னா நான் அதை விசுவாசிக்கிறேன், அதை என் வாழ்க்கையில அப்படியே நான் பார்க்கிறேன். கர்த்தர் செல்வாக்குள்ளவங்களா மாற்றுகிறார். மாத்தி இருக்கிறாரா? இன்னைக்கு ராத்திரி பார்க்க போறோம், 10 பேரை பார்க்க போறோம் எக்ஸாம்பிளுக்கு. மாத்தி இருக்கிறாரு. கர்த்தரை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்கள செல்வாக்குள்ளவங்களா மாத்துகிறார். முதலாவது அவங்கள கர்த்தர் உடனே ஊழியத்துக்குன்னு எடுக்கல, நல்லா கவனிங்க. உடனே ஊழியத்துக்கு அப்படியே தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புளா மாத்துகிறார், செல்வாக்குள்ளவங்களா மாற்ற. எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒன்று சொன்ன, பேதுருவை பாருங்க. பேதுருவை முதல் முறை இயேசு பார்க்கிறாரு, சந்திக்கிறாரு. முதல் முறை இயேசு பேதுருவையும் அவனுடைய சகோதரனையும் சந்திக்கும் போது என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும்.
அவர்கள் படவை அலசிக்கிட்டு இருக்கிறாங்க, வலையை அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. மீனே கிடைக்கல. ராத்திரி ஃபுல்லா பிரயாசப்பட்டு இருக்காங்க, ஒண்ணுமே அகப்படலை. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் அவனை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போது இயேசு சொல்றாரு, உன் படகை, உன்னுடைய வலையை ஆழத்துல கொண்டு போய் போடு. கர்த்தர் பேதுருவை பார்த்த உடனே, உன்னை பார்த்தா ஊழிய அழைப்புள்ள மாதிரி தெரியுது, ஊழியத்துக்கு வா அப்படி சொல்லலை. பார்த்த உடனே என்ன சொன்னாரு, அவன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கட்டுறாரு, அவனுடைய தேவையை சந்திக்கிறார். அவனை பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ ஏனஸ்ட் இருக்கிறாரு. ஏனஸ்ட்டை நான் ஊழியத்துக்கு அழைக்கணும்னு நான் விரும்புகிறேன், நான் கூப்பிடணும்னு விரும்புகிறேன். ஏனஸ்ட் பிரதரை நான் ஏனஸ்ட்னு பேர் சொல்கிறதுனால தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஏனஸ்ட் சகோதரனை நான் ஊழியத்துக்கு நான் அழைக்கிறதுக்காக ஒரு நோக்கம் வச்சுருக்கேன்னு சொல்லும்போது எல்லாம் நான் கவனிங்க, ஒரு 10 லட்சம் பணத்தை அவர்கிட்ட கொடுப்பேனா இல்லை பைபிளை கொடுப்பேனா? கவனிங்களா? அவர் ஊழியத்துக்கு நான் அழைக்கணும்னு ஒரு முடிவில் வச்சிருக்கும் போது அவர் கையில் 10 லட்ச ரூபா பணத்தை கொடுப்பேனா பைபிளை கொடுப்பேனா? ஆனால் ஆண்டவர் பேதுரு ஊழியத்துக்கு நான் அழைக்கணும்னு மைண்டில் வச்சுக்கிட்டு போட் நிறைய மீனை கொடுக்குறாரு. மீன் எதுக்கு கொடுக்குறாரு? இவன் சாப்பிட்றதுக்கு இல்லை. இவன் யாரு? மீன் வியாபாரி. இவன் யாரு? மீன் வியாபாரி. இவனும் குடும்பமா மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வியாபாரம் செய்கிறதற்கு அவனுக்கு போட் நிறைய மீனை கொடுக்குறாரு. வலை கிளியற அளவுக்கு, படகு அமுழ்ற அளவுக்கு மீனை கொடுக்குறாரு. அப்போ கர்த்தர் அவ்வளவு நிரப்பி அவங்க கொடுத்த உடனே நடந்தது என்ன தெரியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னால போயிட்டான். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மீன் கொடுத்தவர் என் வாழ்க்கைக்கு போதுமானவரா இருக்கிறார், என்னை கொண்டு ஏதோ ஒரு பெரிய நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார், ஏதோ ஒரு காரியம்னு சொல்லி அவர் சொல்ற வார்த்தையில அவன் புரிஞ்சுக்கிட்டான். இன்னைக்கு நீ மீனை கொடுக்குறப்பா, நீ மீன் பிடிக்கிறவனா இருக்கிற, ஆனால் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அவனுக்கு ஏதோ ஒண்ணு உள்ள நடந்துருச்சு. ஒரு அற்புதமான ஒரு காரியம் உள்ள நடந்துருச்சு பாருங்க. அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை ஒரு மனிதன் மூலமாய் செய்வதற்கு அவனை செல்வாக்கு மிகுந்தவனாக மாற்றுகிறார். முதலாவதாக நான் சொல்லட்டுமா, எந்தெந்த பகுதிகளெல்லாம் செல்வாக்கு மிகுந்தவனாக மாற்றுகிறார்? 7 காரியத்துல, அதுல கிட்டத்தட்ட 5 காரியத்தை பார்த்திருக்கிறோம். 1, செல்வத்தை கட்ட தருகிறார். செல்வம் உள்ளவர்கள் செல்வாக்குள்ளவர்களாய் இருக்கிறார்கள். 2வது, அறிவுள்ளவர்களாய் மாற்றுகிறார். இதெல்லாம் கர்த்தரே பண்றாரு. ஆனா நாம கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். அறிவை கொண்டு அப்படி உள்ள திணிச்சிட முடியாது. அறிவு அடைவது என்பது நம்முடைய பிரயாசத்தினால. அப்ப அறிவடைவது, செல்வம் அடைவது, இதுக்கெல்லாம் பிரயாசப்படும் போது கர்த்தரை நம்பி நான் கர்த்தருடைய நோக்கத்துக்காக இருக்கிறேன், கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார், என் மூலமா இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய செல்வாக்கு இந்த பூமியில போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்னு சொல்லி ஒரு மனுஷன் பிரயாசப்படும் போது கர்த்தருடைய செல்வாக்கின் ஆசீர்வாதம் அவனுடைய செல்வத்துல வருது, அவனுடைய அறிவுல வருது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனை ஓனரா மாற்றுகிறார், முதலாளியா மாற்றுகிறார். சொல்லுங்க, முதலாளியா மாற்றுகிறார். நான் சொல்றேன், இந்த வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசனமா எடுத்துக்கங்க, விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கை மாறுகிறதை கண்டிப்பாய் காண்பீர்கள். காலம் ஃபுல்லா வேலைக்காரனா இருந்து ஒரு சம்பளத்தை வாங்கணும்னு நினைக்காதீங்க. 10 பேருக்கு வேலை கொடுக்குறவங்களா கர்த்தர் மாற்றுவார். 100 பேருக்கு சம்பளம் கொடுக்குறவங்களா கர்த்தர் மாற்றிருக்காரா? பைபிள்ல மாற்றிருக்கிறார். இதெல்லாம் நான் எடுத்து பார்க்கணும் பாருங்க. இதெல்லாம் காண்பிக்க 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 உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய தைரியம், பெரிய நம்பிக்கை உருவாக ஆரம்பிக்கிறது. பிளாட்ஃபார்ம்ல படுத்திருந்த ஆளா இருந்தா கூட பரவாயில்ல, ஒன்னுத்துக்கு வழி இல்லாத ஆளா இருந்தாலும் பரவாயில்ல. நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகள் உள்ள வரும்போது இதை கண்மூடித்தனமா விசுவாசிச்சா போதும். கண்ணை மூடிட்டு விசுவாசிங்க. கர்த்தர் இதை சொல்லி இருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிற இந்த ஊழியக்காரன் மூலமா கர்த்தர் பேசுகிறாருன்னு சொல்லி அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். குடும்பத்துல தாய் தகப்பனால உயர்த்த முடியாம இருக்கலாம், அவங்கள ஒருவேளை செல்வாக்கு என்பது எங்கேயுமே இல்லாம இருக்கலாம், கடுகளவு கூட இல்லாம இருக்கலாம். ஒரு கொட்டேஷன்ல பார்த்தேன், ஒரு கொட்டேஷன்ல படித்தேன். ஒருவேளை நீங்கள் ரிச் ஃபேமிலியிலேருந்து வராமல் இருக்கலாம், நல்லா கவனிங்க. ஒருவேளை நீங்க பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து, கோடீஸ்வர குடும்பத்திலிருந்து நீங்க வராமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள இருந்து அந்த பணக்கார குடும்பம் வெளியே வர முடியும், உங்களுக்குள்ள இருந்து அந்த கோடீஸ்வர குடும்பம் வெளியே வர முடியும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு அசாதாரணமான புரிந்து கொள்ளுதல். நீங்க அப்படி பாக்குறீங்களா? நாம நினைக்கிறோம், நான் நல்லா வரணும்னா எனக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, பேக்ரவுண்டை வச்சு நீ நல்லா வரதில்ல, உனக்குள்ள இருந்து பேக்ரவுண்டே வெளியே வரும். கைத்தட்ட மாட்டேன்றீங்கல்ல, பெரிய பேனர் உங்களுக்குள்ள இருந்து வரும், பெரிய பேக்ரவுண்ட் உங்களுக்குள்ள இருந்து வரும்.
ஒருவேளை ஒரு நல்ல பின்னணி இல்லாம இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பின்னணி வெளியே வர முடியும். கோடீஸ்வர பின்னணி வெளியே வர முடியும். குப்பையில இருக்கிற மனிதன் எடுத்து கர்த்தர் கோடீஸ்வரனாக்கி கோடீஸ்வர பின்னணியை வெளியே கொண்டு வருகிறவர். இதை விசுவாசியுங்கள், இதை உள்ளத்துல நம்புங்கள். ஒரே ஒரு வீடு வச்சிருக்கிறாள் கர்த்தர் சொல்ற 100 வீடு தரான்றாரு. தேவன் பெரியவர். உங்க புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள அவரை அடக்கிட முடியாது. கர்த்தர் பாருங்க, நீங்க விரும்புகிறதையே உங்களுக்கு செய்ய முடியாமல் இருக்கிறவர் அல்ல. நீங்க விரும்புகிறதே அவரால் செய்ய முடியும். உங்க விருப்பத்தையே அவரால் மாற்ற முடியும். பெரிய பெரிய நோக்கங்களுக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் நீங்க விரும்புறது எல்லாமே சின்னதா தான் இருக்கும். நல்லா யோசித்து பாருங்க. நாம விரும்புறதெல்லாம் சின்னது, நாம விரும்புறதெல்லாம் ரொம்ப குறைவானது, நாம விரும்புறதெல்லாம் அளவிற்குட்பட்டது. நம்முடைய விருப்பம் நம்முடைய புரிந்து கொள்ளுதல் இருந்து வருகிறது, நம்முடைய அறிவில் இருந்து வருகிறது. தேவனுடைய விருப்பம் நம்மை பற்றி அவருக்கு எவ்வளவு பெரிய நோக்கம் இருக்கும், எவ்வளவு பெரிய சித்தம் இருக்கும், எவ்வளவு பெரிய ஆண்டவர் எவ்வளவு பெரிய நோக்கத்தோடு நம்மளை படைச்சிருக்கிறாரு. அப்போ யோசித்து பாருங்க, அவருடைய விருப்பம், அவருடைய கனவு, அவருடைய ஆசை நம்மை பற்றி நாம நினைச்சிருக்கிறது ரொம்ப கொஞ்சம், ரொம்ப கம்மி, கடுகளவு, ஒரு ஈ நினைக்கிற மாதிரி நாம நினைச்சிருக்கிறோம். புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் என்னோட ஆமேன்னு சொல்றீங்க? அதனால அந்த இருதயத்தை அப்படியே அவர் மேல சாச்சிடணும், அவர் மேல பதிய பண்ணிடணும். ஓ லார்ட், ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு பதிய பண்ணிடணும். மேன்மையான ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார், மகிமையான ஒரு திட்டத்தை, புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்ப நாம அந்த விசுவாசத்தில் எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் கணம் பண்ணுகிறார், அப்படியே வாய்க்க பண்ணுகிறார், அப்படியே பண்றார். ஊர் என்ற ஒரு கல்தேய பட்டணத்திலிருந்து வந்த ஒரு ஆபிரகாமை கர்த்தர் சீமானா மாற்றினார். சீமானா மாற்றினார். வேலைக்காரன் சொல்றான், ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் சொல்றான், சீமான் என் எஜமான் சீமான். வரும்போது கொஞ்சம் நெஞ்சத்தோட வந்தாங்க, வரும்போது பிள்ளை இல்லாம வந்தாங்க. நான் சொல்றேன், இந்த இடம் அப்படிப்பட்ட இடம், ஒண்ணுமே இல்லாம கஷ்டத்தோட. நான் சொல்றேன், இந்த இடம் சில சமயங்கள் நம்முடைய கவலைகள், பாரங்கள், இவைகள்லாம் ஒரு குப்பை போல, குப்பையெல்லாம் இறக்கி வைக்கிற இடம் போல இருக்கலாம் இது. நான் சொல்றேன், இந்த இடத்துல இறக்கி வச்சிருங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை குப்பையாவே இருக்காது, இருக்கவே இருக்காது. ஆபிரகாம் கர்த்தரை நம்பி வந்த நாளிலிருந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அந்த நாள்ல இருந்து ஆசீர்வதித்தார். தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, உங்க வாழ்க்கையை கர்த்தர் பிரமிக்க வைப்பார், பிரமிக்க வைப்பார். ஊரே கண்டு ஆச்சரியப்படும், அதிசயப்பட்டு பூரிக்கும். வசனம் சொல்லுங்க, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கண்ணாமொழி பிதுங்கிற அளவு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? ஏன்னா செல்வாக்கு உள்ளவர்களா உங்களை மாத்தினாலே போதும், நீங்க ஊருக்கு சாட்சியா இருப்பீங்க. ஏங்க, பெரிய கோடீஸ்வரன் கர்த்தர் இன்னும் கோடீஸ்வரன் ஆக்கணுன்றது அவசியம் இல்லை. கர்த்தர் ஓட்டாண்டி எடுத்து சொல்லுங்க, ஓட்டாண்டி எடுத்து. யார் ஓட்டாண்டி? நான் தான். இந்த ஓட்டாண்டி எடுத்து தலையில் கை சொல்லுங்க, இந்த ஓட்டாண்டி எடுத்து சொல்லுங்க. நல்லா தான் தலையில் கை. ஓட்டாண்டின்னு சொல்ல மாட்டேன்றீங்களா? நீங்க ரொம்ப பெரிய ஆளுங்களா? தலைவர், இந்த ஓட்டாண்டி எடுத்து. ஆமாங்க, நான் ஒரு ஓட்டாண்டி. இங்கெல்லாம் வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தேன். நான் இது சொல்கிறதுக்கு நான் தயங்கலை, இது சொல்கிறதுக்கு வெட்கப்படலை. கர்த்தர் ஒன்றும் இல்லாதவனை கொண்டு வந்தார். இந்த 4 பேர் சொல்கிறாங்களாம், ஒன்றும் இல்லாத ஆளாக வந்தார். சொல்கிறல்ல, அதான் பெரிய சாட்சி. ஆமென். ஓட்டாண்டியா எடுத்து கர்த்தருக்கு நல்லா கவனிங்க, கர்த்தர் செல்வந்தர்களை பிடிக்கிறது இல்லை, தரித்திரனை பிடிச்சு செல்வந்தனை ஆக்கி கர்த்தர் அழகு பார்க்கிறது. அத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓட்டாண்டி எடுத்து கர்த்தர் உயரத்துல உட்கார வச்சு அழகு பார்த்து அவருக்கு பிடிக்கணும், அவர் நினைக்கிற இடத்துக்கு கொண்டு வரணும், கொண்டு வந்து உட்கார வச்சு கர்த்தர் பிரமிக்க வைப்பார். இது அவருடைய அழகு, இது அவருடைய கிருபை அதை செய்யும், அவருடைய தயவு அதை செய்யும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ செல்வாக்க கர்த்தர் என்னென்ன பகுதியெல்லாம் தராரு? 1 செல்வத்தின் பகுதியில் தராரு, 2வது அறிவின் பகுதியில் தராரு, 3வது ஓனரா மாற்றாரு, 4வது இந்த தொழில்நுட்பம், மீடியா போன்ற காரியங்கள்ல இந்த சிஸ்டம் கண்ட்ரோல் பண்றவங்கள மாத்துகிறார். நான் சொல்ல, ஒருவேளை முந்தின தலைமுறைகள் அதை செய்ய முடியாம இருக்கலாம், ஆனா பின் சந்ததிகளை வச்சு கர்த்தர் அதை செய்கிறார். தொழில்நுட்பங்களையும் மீடியாக்களையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவங்களா கர்த்தர் மாற்றுகிறார். ஏன்னா அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, செல்வாக்கை செலுத்துகிறார்கள். 3வது 4வது
நான்காவது. ஐந்தாவது, அத்தாரிட்டியில கர்த்தர் கொண்டு வருகிறார், அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். அதிகாரம் உள்ளவர்களாக மாறுவதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு ஆறாவது ஏழாவது ரெண்டு காரியத்தை இப்ப பார்த்து முடிச்சிடும் ரொம்ப சீக்கிரமா. நான் சொல்ல வருவேன். யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. நான்காவது, மனுஷ சக்தி உள்ளவராக மாற்றுகிறார். the man power. கர்த்தர் உங்க பின்னால ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கர்த்தர் உங்களோட இருக்கும்படி செய்கிறார். மேன் பவர். எல்லாம் சொல்லுங்க மேன் பவர். சதவீத மேன் பவர். நல்லா சொல்லுங்க மேன் பவர். மக்கள் சக்தி உள்ளவர்களாக மாற்றுகிறார். மக்கள் சக்தி ரொம்ப முக்கியம். மக்கள் கூட்டம் ரொம்ப முக்கியம். இப்ப கடைசியா டிவியில திரள் கூட்ட மக்களை யாருக்காக பார்த்தீங்க? டக்குன்னு சொல்றீங்க. விஜயகாந்த் அவருடைய வாழ்க்கையை பற்றி ஐயோ எனக்கு அவர் சத்தியமா சொல்ற பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இந்த 2-3 நாளா அவருடைய வாழ்க்கையை பற்றி மக்கள் கூட்டங்கள் அவர் பின்தொடர்ந்து போய் அவரை பற்றி சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பிடிக்குது. என்ன மாதிரி வாழ்ந்துருக்கிறாரு அவர். நடிகர், அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், இதெல்லாம் தாண்டி அவர் சொல்றாரு, எனக்கு நல்ல நடிகன்னு பட்டம், டாக்டர் பட்டம் கொடுக்கல, எனக்கு மனித நேயம்னு ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்தவ வார்த்தைகள் எடுத்து அவ்வளவு பேசுறாரு. ஒருத்தர் எடுத்து போட்டிருக்கிறாரு, பாஸ்டர் விஜயகாந்தனுடைய போதனையை கேளுங்கள் அப்படின்னு அதை கிளிப்பை போட்டிருக்கிறாரு. மக்கள் சக்தி சொல்லுங்க, மக்கள் சக்தி, சத்தவங்க மக்கள் சக்தி. இந்த மேன் பவர் என்பது ஒரு ஒரு செல்வாக்கு. செல்வாக்கு பல சமயங்கள்ல மக்களே இல்லை, மக்களே இருக்க மாட்டேன்றாங்க. இது ஒரு செல்வாக்கு கிடையாது. மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, யாரு கூட இருக்கிறாங்களோ அவர்கள் செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள். எக்ஸாம்பிளுக்கு நீங்க சவுலையும் தாவீதையும் எடுத்து பாருங்க. சவுல் கூட இருந்த மக்களை விட தாவீதோடு இருந்த மக்கள் ஏராளமான பேர். ஆமென். எக்ஸாம்பிளுக்கு மோசேயும் ஆரோனையும் எடுத்து பாருங்க. யாரெல்லாம் மோசையோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் மோசையோடு இருக்க விரும்புகிறீர்கள், யாரெல்லாம் ஆரோனோடு இருக்க விரும்புகிறீர்கள் அப்படின்னா எல்லாம் மோசை பக்கமா வந்துட்டாங்க. அப்போ கர்த்தர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனை மாற்றுவதற்கு மக்கள் சக்தியை பயன்படுத்துகிறார். மக்களை தருகிறார். எல்லாம் சொல்ல மக்களை தருகிறார். சத்தமா சொல்ல மக்களை தருகிறார். ஆமா, மக்கள் இல்லையா, கர்த்தர் மக்களை தருவார். இது விசுவாசிக்கிறது, நம்பணும். அப்பாருங்க, சத்துருக்களா இருக்கிறவங்க கூட நம்மளை விட்டு போயிடணும்னு நினைக்கிறவங்களை கூட கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். ஏன்னா யோபுனுடைய வாழ்க்கை அப்படியே நடந்துச்சு. யோபு செல்வாக்கை இழந்த பொழுது, செல்வத்தை இழந்த போது, யோபுனுடைய வாழ்க்கையில பிசாசு எல்லா கையும் வச்சு அவனுடைய வாழ்க்கையை ஒண்ணுமில்லாம பண்ண போது மக்கள் அவனை விட்டு போயிட்டாங்க. சில சமயங்கள்ல மக்கள் போறதுக்கு தேவன் காரணம் நினைப்போம். இல்ல இல்ல இல்ல, பிசாசு காரணமா இருக்கிறான். யோபு விட்டு குடும்பமே போயிடுச்சு, எல்லாம் போயிட்டாங்க. பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க, வேலைக்காரங்க செத்து போயிட்டாங்க, வேலைக்காரிகள் செத்து போயிட்டாங்க, ஆடு மாடு கழுதை குதிரையா ஒட்டகம் எல்லாம் செத்து போச்சு. செல்வாக்கு எல்லாம் செத்து போய் விட்டது. நண்பர்கள்லாம் விரோதிகளா மாறிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்பினார். வேதம் சொல்லுது, எண்ணத்தை எல்லாம் அவன் இழந்தானோ அத்தனையும் கர்த்தர் 2 மடங்கு கொடுத்தார். அப்பாங்க, பிசாசு எதையெல்லாம் அழிச்சு கொண்டு போறானோ, எதெல்லாம் அவனுக்கு என்னன்னா பாருங்க, யோபு டைரக்டா கை வச்சு சாகடிச்சிருக்கலாம்ல. ஆனா யோபு கை வைக்காம யாரை கை வைக்கிறான்? செல்வாக்குகள் மேல கை வைக்கிறான். பிசாசுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? டைரக்டா ஆள் மேல கை வைக்கிறது இல்ல, செல்வாக்குகள் மேல கை வைக்கிறது. பணத்தின் மேல கை வைக்கிறது, அறிவின் மேல கை வைக்கிறது, மக்கள் மேல கை வைக்கிறது, ஓனர் முதலாளித்துவத்தின் மேல கை வைக்கிறது, கண்ட்ரோல் பண்ணக்கூடாதபடிக்கு சிஸ்டத்தை பற்றிய நாலேஜ் இல்லாதபடிக்கு பண்றது. இதுதான் பிசாசு பண்ற வேலை. ஏன்னா செல்வாக்க எடுத்துட்டோம்னா போதும், சீட்டு இருந்த என்ன பிரயோஜனம், நாற்காலியில் ஆள் உட்கார்ந்து என்ன பிரயோஜனம், பதவியை கொடுத்துட்டு பொறுப்புகளை எடுத்துட்ட மாதிரி. அப்பாருங்க, தேவன் மனுஷர்களை சக்தியாக செல்வாக்காக தருகிறார். 2 எக்ஸாம்பிள் இயேசு பற்றி பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் பாருங்க. செல்வாக்கு மிகுந்ததிலேயே வேதாகமத்தில் அதிக செல்வாக்குள்ளவராக வாழ்ந்தவர் இயேசு. மக்கள் செல்வாக்குள்ளவராக வாழ்ந்தவர் இயேசு. பாருங்க, எங்கெல்லாம் இயேசு போய் எந்த ஒன்றையெல்லாம் செய்கிறாரோ அங்கெல்லாம் திரள் கூட்ட ஜனங்கள் அவரை பின்பற்றி போறாங்க. திரள் கூட்ட ஜனங்கள் பாருங்க. குறிப்பா யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு பெண்ணுக்கு பெண்ணிடத்துல சில காரியங்களை பேசுகிறார்.
அது எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை கொண்டு வந்துருச்சுன்னு பாருங்களேன். யோவான் 4 சமாரிய ஸ்திரீ, எல்லாருக்கும் இந்த கதை நல்லா தெரியும். சமாரிய பெண் அவள் கிணத்துல வந்து தண்ணி எடுக்க வர்றா. அப்போ இயேசு அவளை பார்க்குறாரு, எனக்கு தாகத்துக்கு தான் கேட்குறாரு. அப்போ உடனே அவள் கேட்குறா, நீர் யூதனா இருக்க, சமாரிய பெண்கிட்ட போய் நீர் தண்ணீர் கேட்கலாமா? ஏன்னா அன்னைக்கு ஒரு பெரிய ஜாதி பிரச்சனை இருக்குது. யூதர்கள் எப்பவுமே இந்த சமாரியங்களோட நின்று பேசக்கூட மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. சமாரிய பட்டணமே வந்து அந்த பிணங்களை கொண்டு போகிற தெருவாக தான் இருந்தது, பயன்படுத்தினார்களே ஒழிய அந்த சமாரிய பட்டணத்தில் இருக்கிற மக்களோட பேச மாட்டாங்க, சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுடைய கலாச்சாரமாக இருந்தது. அப்போ யூதன் வந்து இயேசு சமாரிய பெண்கிட்ட போய் தண்ணி தாகத்துக்கு தான் கேட்ட உடனே இவன் அப்படி சொல்றா, நீ யூதனா இருக்க, என்கிட்ட போய் தண்ணி கேட்கலாமா அப்படின்னு உடனே இவரு, நான் கேட்கிறவர் யாருன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நீயே கேட்டிருப்ப, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பேன்லாம் பேசிட்டு இருக்கிறார். அப்படி பேசின உடனே அவர் சொல்றாரு, உனக்கு ஏற்கனவே 5 புருஷன் இருந்தார்கள், இப்போ இருக்கிற ஆளும் புருஷன் கிடையாது. இப்படிலாம் பேசின உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசனமா பேசுறாரு, தான் யாருன்னு சொல்றாரு, தன்னை பற்றி இவ்வளவு தெளிவா பேசுறாரு. அப்போ இவர் தான் கிறிஸ்து, இவர் தான் மேசியா, இவர் தான் தீர்க்கதரிசின்றது அவளுக்கு ஆழமா தொற்றுச்சு. தொட்ட மாத்திரத்துல இந்த வசனத்தை வாசித்து பாருங்க, 28:30 28 இருந்து வாசிங்க, 4ஆம் அதிகாரம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி சொல்ல, ஊருக்குள்ள போய் ஊருக்குள்ள போய், இயேசு ஊருக்குள்ள போய் ஒன்னும் பிரசங்கம் பண்ணல, இயேசு ஜனங்களை பார்த்து பிரசங்கம் பண்ணல. இயேசு பேசுற ஒரே பெண்ணிட்ட, ஒரே ஒரு பெண் சமாரிய ஸ்திரீட்ட ஊருக்குள்ள போயிட்டா. ஊருக்குள்ள போய் ஜனங்களை நோக்கி, அடுத்த வசனம், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு, நான் செஞ்ச எல்லாத்தையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். போன வருஷம் முழுவதும் 2023 என்னெல்லாம் செஞ்சனோ புட்டு புட்டு வைக்கிறாரியா, ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை நீங்க வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானும் என்றார். ஒரே ஒரு இதான் சுவிசேஷம், வந்து பாருங்கள், இதான் சுவிசேஷம். அந்த அம்மா சொன்ன சுவிசேஷம் என்னது? திருப்பிக் கொள்ளும் மத்தேயு 6ஆம் அதிகாரம் சொல்லல, ஒரு பெரிய நீண்ட பிரசங்கம் எல்லாம் பண்ணல, வந்து பாருங்கள், நான் செஞ்ச எல்லாத்தையும் சொன்னாரு, கிறிஸ்து மாதிரி தெரியுது, கிறிஸ்துதானோ என்று நீங்கள் வந்து பாருங்கள். 30ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்துல எல்லாம் வந்து, ஊரே வந்துருச்சு. சொல்லுங்க, ஊரே வந்துருச்சு. நீங்க ஒரு ஆள் போதும், ஊரே இடம் பத்தாது இந்த இடத்துல. அதனால இயேசு எந்த கூடாரமும் போடல, சர்ச்சு அப்படின்னு. ஏன்னா கூடாரத்துக்குள்ள உட்கார வைக்க முடியாது, அவருக்கு தெருதான் சர்ச்சு, கடற்கரை தான் சர்ச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டம் வருது. இந்த விஜயகாந்த் அவருக்கு வந்தாங்களே, இவங்களையெல்லாம் எந்த மண்டபத்தில் அடக்கிறது, எவ்வளோ பெரிய ஷெட்டு போடுறது. அதாவது சபை என்றால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, எங்கள் சபைக்கு 500 பேர் வராங்க சார், 500 பேர் வந்துட்டா பெரிய சபை நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, மோசே என்கிற பாஸ்டருடைய சர்ச்சில் 30 லட்சம் ஜனங்கள் இருந்தார்கள். எத்தனை லட்சம்? ஓல்டு டெஸ்டமெண்ட்ல மோசே என்ற பாஸ்டருக்கு 30 லட்சம் ஜனங்கள். எவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டினாரு? சர்ச்சை கட்டலை அவரு. 30 லட்சம் பேருக்கு எத்தனை பெரிய சர்ச்சை எடுக்கிறது? வனாந்தரம் தான் சர்ச்சு. நான் சொல்றேன், ஊர் தான் சர்ச்சு. ஊரே கூட்டு வந்துட்டேன், ஊரே ஊரே வருது. பட்டாபிராமே வந்தா எப்படி இருக்கும்? ஹலோ, பட்டாபிராமில் எவ்வளவு பேர் இருப்பாங்க? லட்சக்கணக்கில் இருப்பாங்க. லட்சங்கள் வந்துருச்சு. யாரால? இயேசுவால இல்ல. இயேசு ஒரே ஒரு பெண்கிட்ட தான் பேசினாரு. நான் சொல்றேன், கர்த்தர் இன்றைக்கு உங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். நீங்க ஒரு ஆள் போதும், உங்க ஒரு ஆளை வச்சு கர்த்தர் ஊரையே இழுக்க முடியும், ஊரே தம்மண்டை இழுத்துக் கொள்ள முடியும், ஊரையே செல்வாக்கு உள்ளவர்களாக மாற்ற முடியும். வசனம் சொல்லுது, ஊரில் இருந்த எல்லாரும் புறப்பட்டு வந்தார்கள். சொல்லுங்க, எல்லாரும் புறப்பட்டு வந்தார்கள். சொன்ன ஒரு வார்த்தையில ஒதுக்கப்பட்ட ஒரு பெண், புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண், ஊர்ல யாருமே இந்த பெண்ணை மதிக்கல. ஏன்னா ஒரு 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 விபச்சார கேட்டகரி மாதிரி இந்த பெண். எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. 5 புருஷன் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனு புருஷன் இல்லைன்னு சொல்லி சொல்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை கெட்டு போன வாழ்க்கை, மோசமான வாழ்க்கை. நான் சொல்றேன், கெட்டு போன மோசமான ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு பெண் இடத்துல இயேசு பேசுகிறார். அந்த பெண்ணுடைய வார்த்தையின் மூலமாக ஊரையே இழுக்கும்படியாக செல்வாக்கு உள்ள பெண்ணா மாற்றுகிறார். நினைச்சு பாருங்க, அந்த பெண்ணை விட நீங்கள் எவ்வளவு யோகியம்.
ரொம்ப யோக்கியம் தானே? நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாற்ற முடியும் என்பதை எண்ணி பார்க்குறீங்களா? மாற்ற முடியும். இயேசுவாலே மாற்ற முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது, கடுகளவு கூட கிடையாது. அருமையானவர்களே, அவர் மேல உங்கள் உள்ளத்தை நீங்கள் வைக்க முடியும். நம்புங்கள், அவரை நம்புங்க. ஊரே கூட்டு வந்தா வசனம் பாருங்க 30 அப்படி அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்ட அவரிடத்துல எல்லாம் வந்துட்டாங்க. அடுத்த வசனம் பாருங்க 38 வசனத்துல இருந்து 39 வசனத்துல இருந்து பாருங்க. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாகவும் மாறினார்கள். ஊர்ல இருந்து வர்றது ஒண்ணு, எத்தனை பேர் வேணாலும் வரலாம். சபைக்கு 1000 பேர் வரலாம், 100 பேர் வரலாம், 1000 பேர் வரலாம், 1,00,000 பேர் வரலாம். ஆனால் எத்தனை பேர் விசுவாசம் வைத்தார்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த பெண்ணு சொன்னப்போ எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா இவர்கள் வந்து அவரை பார்த்த உடனே, பார்த்து அவர் பேசுனதை கேட்ட உடனே, ஹலோ, இவர் பேசுனது, இவர் செய்தது, இவர் சொன்னது, அந்த பெண்ணும் சாட்சியா நின்றுட்டு இருக்கிறார், இதெல்லாம் பார்த்த உடனே அந்த ஊரில் உள்ள சமாரியரில், குறிப்பா மென்ஷன் பண்ண சமாரியரில் யூதர்கள் இல்லை, அங்க இருந்த கிரேக்கர்கள் இல்லை, அங்க இருந்த மற்ற ஆட்கள் இல்லை, அந்த ஊர்க்காரங்க இந்த பெண் சொன்ன சாட்சி நிமித்தம், ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ற அந்த பெண் சொன்ன சாட்சி நிமித்தம் எல்லாரும் அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். எப்படி பாருங்க, ஒரு மோசமான சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு பெண்ணை வச்சு அவளுடைய வாழ்க்கையை நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கையை மாத்திட்டார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, எவ்வளவு நல்லவர். அநேக விசுவாசம் வைத்தார்கள், அவரை நம்பினாங்க, அவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். அதுக்கப்புறம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவரை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். இயேசு ஒரு தனி மனிதனாய் இந்த பூமியில வாழவே இல்லை, உதவியற்றவராய் வாழவே இல்லை. எத்தனையோ பேர் சொன்னாங்க இயேசுவை பார்த்து, இயேசுவே நீர் 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 எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும், ஒரு வார்த்தை சொல்லணும், இந்த பாடுகள்ல இருந்து உபத்திரவத்திலிருந்து அவங்க விடுதலையாக்கிறேன்றாங்க. பிலாத்து சொல்றான், பிலாத்து ஒரு பெரிய ஒரு அரசாங்க பதவியில் இருக்கிறான். பிலாத்துடைய மனைவிக்கு கர்த்தர் சொப்பனத்துல பேசுறாரு, இவர் குற்றவாளி கிடையாது, இவர் நியாயமானவர்னு பேசுறாரு, தேவன் பேசுறாரு கனவின் மூலமாக. பிலாத்து மனைவி பிலாத்து கிட்ட சொன்ன உடனே பிலாத்து வந்து சொல்றான், இயேசு கிட்ட ரகசியமா பேசுறான். பிலாத்து பெரிய அதிகாரி, போன வாரம் சொன்னல, ரகசியமா பேசுறான். இயேசுவே உண்மை குறித்து ஒரு பெரிய கனவு கண்டோம், நீ ரொம்ப யோக்கியம் நல்லவர், எங்களுக்கு தெரியும், நீ ஒரு வார்த்தை சொல்லும், என்ன நடக்குது, என்ன நடக்குது, இவ்வளவு பெரிய நல்லவருக்கு என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனை, நீ சொன்னீங்கன்னா உண்மை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கும், விடுதலை செய்யும், என்னால முடியுமே. அப்ப கூட இயேசு மனுஷர்கள் எத்தனையோ பேர் அவர் பக்கம் இருந்தும் பிதாவினுடைய நோக்கத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப பாருங்க, மனுஷ சக்தி, இதை பாயிண்ட் ஆடுறது இந்த கான்டெக்ட்ல பார்க்கணும். மனுஷ சக்தி உள்ளவராய் மாற்றுகிறார். சில சமயங்களில் மனுஷ சக்தி என்கிற அந்த செல்வாக்கின் மேல பிசாசு கை வைக்கிறான். மனுஷர்கள் இல்லாம பண்ணிடணும், மக்கள் இல்லாம பண்ணிடணும், இதுக்கு ஏதாவது தேவையற்ற பலிகளை சுமத்தணும், குறைகளை பேச வைக்கணும், தீமையான காரியங்களை பேச வைக்கணும், தவறான காரியங்களை பேச வைக்கணும், பலியை போடணும். நான் சொல்றேன், இயேசுவின் மேல அவ்வளவு ஆயிரம் பலிகள், அவ்வளவு ஆயிரம் குற்றங்கள், குறைகளை அவர் மேல திணிக்க பார்த்தாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் இயேசுவுக்கு முடங்கும்படியாக கர்த்தர் அவரை தூக்கி உட்கார வைத்தார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? மனுஷ சக்தி உள்ளவராய் மாற்றினார். நான் சொல்ற பிரியமானவர்களே, உங்களை அப்படி மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அது ஒரு பெரிய செல்வாக்கு. அந்த செல்வாக்கு கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். இன்னொரு வேத பகுதி இயேசுவை பற்றி தான். யோவான் 20ஆம் அதிகாரம் பாருங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத, யோவான் எழுதுறாரு, இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இந்த புஸ்தகங்களை எழுதிராத அநேக அற்புதங்களை, ஏங்க இந்த புக்கில் எழுதிராத அற்புதங்களை எல்லாம் அவர் செய்திருக்கிறார். நீங்க எழுதின அற்புதம் உங்களுக்கு தெரியும். எழுதின அற்புதம் என்ன தெரியும்? தண்ணீர் திராட்சரசம் ஆக்கினார்.
குருடனை சுகமாக்கினார், குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினார், செத்து போனவனை உயிரோடு எழுப்பினார். அல்டிமேட் அற்புதம். அற்புதங்கள்ல அல்டிமேட் அற்புதம் என்னது? செத்து போனோன்னு அதுக்கப்புறம் வேற ஏதாவது அற்புதம் உங்களுக்கு வேணுமா? ஏதாவது ஒண்ணு ஷோ பண்ணணுமா? ஆனா யோவான் எழுதுறாரு, இந்த புஸ்தகத்தில் எழுதி இராத வேறே அநேக அற்புதங்களையும் அவர் செய்திருக்கிறார். அப்போ என்ன அற்புதம் பிரதர் உங்களுக்கு வேணும்? என்ன நடக்கணும்னு விரும்புறீங்க? அதுவும் நடக்கும், அதுவும் நடக்க முடியும். அதையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்ப அவ்வளவு திரள் கூட்ட ஜனங்கள் அவருக்கு பின்னால் அல்ல, திரள் கூட்ட ஜனங்கள், மனுஷ சக்தி. இன்னைக்கு நீங்கள் நானும் இயேசுவின் பின்னால் நிற்கிற அளவுக்கு கர்த்தர் அவ்வளவு செல்வாக்கு உள்ளவராக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை நிறுத்தி இருக்கிறார். எண்ணி பார்க்குறீங்களா? 25ஆம் வசனம், 21ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அநேக அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்கிறேன். ஆமென். வசனத்தை வாசிக்கிறீங்களா? உங்க பைபிள் அப்படி இருக்கா? 25ஆம் வசனத்தில் இருக்கா? இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால். சொல்லுங்க, ஒவ்வொன்றா எழுதினா. ஓ லார்ட், நீங்கள் நான் ஆராதிக்கிற இயேசு, பின்பற்றுகிற இயேசு செய்ததை ஒவ்வொன்றா எழுதினா உலகம் கொள்ளாது. சொல்லுங்க, உலகம் கொள்ளாது. சத்தமா சொல்லுங்க, உலகம் கொள்ளாது. ஹலோ, அவர் இருந்து அவரை பின்பற்றணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த உலகமே கொள்ளாது, உலகமே கொள்ளாது. அப்ப நான் சொல்றேன், நீங்களும் நானும் நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரயாசங்கள், நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெப குறிப்பு வைக்கிறோமே, நம்முடைய ஜெப குறிப்புகள், நம்முடைய காரியங்கள் வரும்போது அது என்னங்க அவ்வளவு பெருசுன்னு நினைக்கிறீங்க? உலகம் கொள்ளாதவைகளை கர்த்தர் செய்து முடிக்க முடியும் என்றால் உங்க வாழ்க்கை ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல மாற முடியும். மாற முடியாதுன்னு அவர் கையில ஒண்ணுமே கிடையாது. எண்ணி பாருங்கள், அவ்வளவு திரள் கூட்ட ஜனங்கள். வேதம் சொல்லுது, நான் எடுத்து வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. பாவிகள் அவரை பின்பற்றினார்கள், மதத்தவர்கள் அவரை பின்பற்றினார்கள், ராஜாக்கள் அவரை பின்பற்றினார்கள், தேசாதிபதிகள் அவரை பின்பற்றினார்கள். அவர் இயேசு பின்பற்றினவர்கள் ரகசியமாய் செல்வந்தர்கள் பின்பற்றினார்கள், ரத்தின கற்களை வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் அவரை பின்பற்றினார்கள், தரித்திரர்கள் அவரை பின்பற்றினார்கள். இயேசுவை பின்பற்றாத கேட்டகரி ஒண்ணுமே கிடையாது. இயேசுவின் பின்னால் திரள் கூட்ட ஜனங்கள் பின்பற்றி போனார்கள். மக்கள் செல்வாக்கு வர முடியுமா? உங்களுக்கு நடக்க முடியுமா? எனக்கு நடக்க முடியுமா? நிச்சயமா நடக்க முடியும். உங்க ஒரு சாட்சி சமாரிய ஸ்திரியை பின்பற்றி போற அளவுக்கு மாறிவிட்டது. உங்கள் வாழ்க்கைக்கு பின்னால் மக்கள் தேவையா? கண்டிப்பா தேவை. மக்கள் கண்டிப்பா தேவை. மக்கள் இருந்து உங்களை செல்வாக்குள்ளவர்களாய் மாற்றுவது கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இன்னொரு காரியத்தை டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். 7வது என்னது? தனித்துவமானவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். 7வது ஸ்பெஷலைசேஷன், ஸ்பெஷலைஸ்டு பீப்புளா மாற்றுகிறார். தேவன் செல்வாக்குள்ளவர்களா மாற்றுகிறதுக்கு என்ன பண்றாரு? ஸ்பெஷலைஸ்டு பீப்புள். சொல்லுங்க, ஸ்பெஷலைஸ்டு பீப்புள். ஒரு காரியத்தில் சிறப்பு மிக்கவர்களாய் மாற்றுகிறார். ஏதோ ஒன்றில் சிறப்பு, தனித்துவமானவர்களாய் மாற்று. சொல்லுங்க, தனித்துவம். எனக்கு ரொம்ப பிடிச்ச தனித்துவம். தனித்துவம். ஒரு நாளும் இவங்களை போல இவரு அப்படின்றது அல்ல தனித்துவம். இவரை போல அவர் பேசுறாரு, இவரை போல அவர் நடக்கிறார், இவரை போல வாழ்றாரு இல்ல. கர்த்தர் செல்வாக்கு உள்ளவர்களாய் மாற்றுகிறதற்கு என்ன பண்றார் தெரியுமா? ஸ்பெஷலைஸ்டு பீப்புளா மாற்றுகிறார். ஸ்பெஷலைஸ்டு பீப்புள், ஸ்பெஷலைஸ்டு பீப்புள். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பெஷல் வெளியே வரும்படி செய்கிறார். எனக்குள்ள ஒரு ஸ்பெஷல் இருக்குது. சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நீங்க யாரையும் போல அல்ல, நீங்க எவரையும் போல அல்ல, எவையும் போல அல்ல. நான் ஒரு கொட்டேஷன்ல இப்படி எழுதியிருந்தேன், எல்லாரையும் பாருங்கள், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் எல்லாரும் போல மாறிடாதீங்க. அவன் எல்லாரையும் பாருங்க, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்க, எல்லாருடைய ஞானத்தையும் வாங்குங்க, எல்லாரையும் பின்பற்ற கூட செய்யுங்க, ஆனால் அவர்களை போல மாறிவிடாதீர்கள். நீங்கள் உங்களை போல இருங்கள். ஸ்பெஷலைஸ்டு பீப்புள். உங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் இருக்குது. முத்துக்குமாரனுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஏனஸ்ட் சகோதரனுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் இருக்குது. தேவன் தனித்துவம் படைத்திருக்கிறார். அதன் மூலமாய் ஒரு செல்வாக்கு, அதன் மூலமாய் ஒரு செல்வாக்கு தேவன் அப்படி ஏற்படுத்த விரும்புகிறார்.
சொல்லுங்க, செல்வாக்கு எப்படி தெரியுமா வருது? தனித்துவமானவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். இவர் ஒருத்தர் தான், தேவனுடைய கையின் அச்சுல இவர் ஒருத்தர் தான். இந்த என் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன், இந்த அச்சுல இவரை வளைஞ்சிட்டு அந்த அச்சையை தூக்கி போட்டார். ஹலோ, காப்பியே கிடையாது சகோதரன், ஏர்னஸ்டுக்கு காப்பியே கிடையாது. ஒரே ஒரு அச்சை டிசைன் பண்ணாரு, அந்த அச்சுக்குள்ள ஏர்னஸ்ட படைச்சாரு, அந்த அச்சை கர்த்தர் அழிச்சு போட்டார். ஒரே ஒரு ப்ராடக்ட், யூனிக் ப்ராடக்ட், ஸ்பெஷலைஸ்டு பீப்புள். கர்த்தர் செல்வாக்குள்ளவர்களா மாற்றுவதற்கு என்ன பண்றாரு? ஸ்பெஷலைஸ்டு பீப்புளா மாற்றுகிறார். அவர்களுக்குள்ள இருக்கிற தனித்துவத்தை வெளியே கொண்டு வருகிறார். உங்களுக்குள்ளே ஒரு தனித்துவம் இருக்கிறது, அதை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். வசனத்தை வாசித்து பாருங்க, யாத்ராமத்தின் புஸ்தகம், யாத்ராமத்தின் புஸ்தகம். இந்த வசனங்களை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். டக்குன்னு திருப்புங்க. இந்த வசனங்கள்லாம் நீங்க ஆசையோடு கேளுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறுகிறது பிரியமானவர்களே. யாத்ராமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1 டக்குன்னு திருப்பம் பார்ப்போம். அது என்னென்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. யாத்ராமம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. பைபிள் இருக்கா? பைபிள் இருக்கா? பிரதர் கொண்டு இந்த வசனங்கள்லாம் கொஞ்சம் பாருங்க தயவுசெய்து, நீ பார்க்கணுன்றக்காக தான். யாத்ராமம் 31ஆம் அதிகாரம். எல்லாமே நமக்கு தெரியாது, எல்லாம் தெரிஞ்சவங்க போட உட்காந்துருக்க வேண்டாம். வசனங்களை படிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையை அப்படியே மாறக்கூடிய காரியம் இதெல்லாம். யாத்ராமம் 31:1 கடற்கடல் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, மோசையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான, என்னது ஊர், ஊர் ஊர்ன்றது ஒரு அப்பா பேரு, ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை பேர் சொல்லி அழைத்தேன். கர்த்தர் பாருங்க, ஊருடைய குமாரன் மகனான ஊரியின் குமாரனான பெசலேயேல், சொல்லுங்க பெசலேயேல். அந்த பெசலேயலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்தில் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய சகல ஞானத்தையும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். என்ன மாதிரி யூனிக்னஸ், என்ன மாதிரி யூனிக்னஸ். எதுல வேலை செய்யறதுக்கு? பொன்ல, வெள்ளியில, வெண்கலத்துல, மரத்துல வேலை செய்வதற்கு அவனுக்கு வினோதமான விசித்திரமான ஞானத்தை புத்தி அவனுக்கு கொடுத்து அவனை வினோதமான வேலைகளை யோசித்து யூகித்து செய்கிறதற்கு இதெல்லாம் பைபிள்ல வசனம் இருக்குதா? அப்படிப்பட்ட ஆவி அவனுக்குள்ள தந்தேன். பெசலேயேல், சொல்லுங்க பெசலேயேல். ஒருவேளை பின்னாட்களில் பிள்ளைகள் பிறந்தா பெசலேயேல்னு பேர் வைங்க. அந்த பேர்லயே வினோதம், யூகித்து செய்கிற ஞானம் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. பெசலேயேலை பேர் சொல்லி அழைத்து ஒரு ஆவியினால் நிரப்புகிறார். எதுக்கு? ஸ்பெஷலைஸ்டு பர்சனா இருக்கிறது. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு விசேஷித்த ஆவியை வைக்கிறார், விசேஷித்த அபிஷேகத்தை வைக்கிறார். எதுக்கு தெரியுமா? மற்றவங்களை போல பேசுறதுக்கு இல்ல, மற்றவங்களை போல வாழ்றதுக்கு இல்ல, மற்றவங்களை போல நடக்கிறதுக்கு இல்ல, மற்றவர்களை போல காரியங்களை செய்வதற்கல்ல. ஒரு அப்பா அம்மா, நீங்க உங்க அப்பா அம்மா இருக்கலாம், நீங்க உங்க அம்மா அம்மா இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள இருந்து வருகிற சகலமும் தனித்துவமானதா இருக்கும்படியாக தேவன் பார்க்கிறார், தேவன் எதிர்பார்க்கிறார். தனித்துவம், ஸ்பெஷலைஸ்டு பர்சனை கர்த்தர் மாற்றுகிறார். இன்னொருத்தர் போல பேசுறதுக்கு நீங்க எதுக்கு? இன்னொருத்தர் போல பாடுறதுக்கு நீங்க எதுக்கு? இன்னொருத்தர் போல வாழ்றதுக்கு நீங்க எதுக்கு? இன்னொருத்தர் போல இந்த உலகத்துல இன்னொரு மனுஷன் தேவையில்லை. ஏற்கனவே அவர் இருக்காரு, ஏற்கனவே அவங்க தான் இருக்காங்க. நான் சொல்லுவேன், நான் தனித்துவமானவன். சொல்ல, நான் தனி, நான் ஸ்பெஷல் பர்சன், நான் யூனிக் பர்சன், நான் யாரு மாதிரியும் கிடையாது. எனக்கு அதனாலதான் நான் சொல்றேன், பல சமயங்கள் எப்படி சொல்றேன், நான் சிந்திப்பது தேவனுக்கு ரொம்ப முக்கியம். நான் யோசிக்கிற மாதிரி யாரும் யோசிக்க முடியாது, நான் சிந்திக்கிற மாதிரி யாரும் சிந்திக்க முடியாது, நான் பேசுற மாதிரி யாரும் பேச முடியாது, நான் நடக்கிற மாதிரி யாரும் நடக்க முடியாது. பிகாஸ் ஸ்பெஷலைஸ்டு பர்சன், ஸ்பெஷல் ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கு. அதான் சொன்னாரு, பெசலேயலுக்குள்ளே அவன் யூகிக்கிறதுக்கு ஞானம்,
அவன் யோசிக்கிறதுக்கு ஞானம். சில சமயங்கள்ல ஏனஸ்ட் தான் பெசலையல் வைங்க, ஏனஸ்ட் சகோதரன் பெசலையலா இருக்கிறதுனால, தேவ ஆவி அவருக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறதுனால, யூகித்து செய்ய, யோசித்து செய்ய அந்த ஞானம், அந்த அபிஷேகம், அந்த ஆவி, அந்த வரம் உள்ள இருக்கிறதுனால இவர் சொல்றதை நான் புரிஞ்சுக்க கூட முடியாம இருக்கும். இவர் பேசுறது எனக்கு புரியாது, இவர் நடக்கிறது எனக்கு புரியாது, இவர் செய்யறது எனக்கு புரியாது. இவர் பொண்ணை எடுத்து, வெள்ளி எடுத்து, வெண்கலத்தை எடுத்து, மரத்தை எடுத்து ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு விளங்காது. எனக்கு விளங்காதனால இவர் பைத்தியக்காரன் கிடையாது. இவர் தேவ ஆவியினால், விசேஷித்த தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சமயங்கள் நம்ம பேசுறது மக்களுக்கு புரியலன்னா, அவங்களுக்கு புரியலன்றதுனால என்ன அர்த்தம்? புரியலன்னா புரியல, பரவாயில்ல, வேற வழி இல்லை, புரியாது, புரியாம தான் இருக்கும். ஏன்னு சொன்னா நம்ம பெசலையே சொல்லுங்க, நம்ம பெசலையே தலை கை சொல்லுங்க, நம்ம ஒரு பெசலையே சொல்லுங்க. விசேஷித்த ஆவி, தனித்துவமான அபிஷேகம், தனித்துவமான ஆவி. ஹல்லேலூயா. அதனால உங்கள் சிந்தனை ரொம்ப முக்கியம், உங்கள் யோசனை ரொம்ப முக்கியம், உங்கள் கற்பனை ரொம்ப முக்கியம். நீங்கள் யோசிக்கிறது போல எல்லாரும் யோசிக்க நினைக்காதீங்க, முடியாது. பெசலையல் மாதிரி யாருமே யோசிக்க முடியாது, யூகித்து யோசிக்க முடியாது, பேச முடியாது, செய்ய முடியாது. தேவ ஆவி, அப்படிப்பட்ட ஆவி நிரப்பப்பட்டிருக்கு. 6ஆம் வசனம் பாருங்க. மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமேனாகிய குமாரனாகிய அகோலியாவையும் அவனுடைய துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயம் உள்ள யாருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். மோசேக்கு சொன்னதையெல்லாம் இவங்க செய்வாங்க. என்ன சொல்ற தேவன் என்ன சொல்றாரு? எனக்கு கவனிக்கிறீங்களா? நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் இவர்கள் செய்வார்கள். ஹலோ, சில சமயங்கள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை செய்யக்கூடிய அபிஷேகம் உள்ள ஆட்கள் இல்லாம போயிருப்பாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ விரும்புறத, நீ எதிர்பார்க்கிறத செய்யக்கூடியவங்களாக அவங்களை மாற்றி இருக்கிறேன். நீ எதிர்பார்க்கிறத செய்யக்கூடியவங்களை கர்த்தர் விசேஷித்த தனித்துவமானவர்கள் அவங்கள்ட்ட கொண்டு வருவார். எத்தனை அபிஷேகம், எவ்வளவு பெரிய ஒரு வரம், எவ்வளவு பெரிய வல்லமை, எவ்வளவு பெரிய பலன். நான் விரும்புறதை செய்யக்கூடிய ஒரு நபர் இங்க இருந்தா, நீங்க விரும்புறத செய்யக்கூடிய ஒரு நபரா வீட்டில் ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வசனம். கர்த்தர் சொல்றாரு மோசே கிட்ட, நான் உனக்கு சொன்னதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார். எனக்கு சொன்னதை நானும் செய்யணும் பிரதர். அது சொல்றாரு, உனக்கு சொன்னதையெல்லாம் செய்யக்கூடிய நபர் ஆக அவர்கள் இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில சமயங்கள்ல நான் என்ன சொல்ல வரேன்றத பாருங்க. பாபேல் கோபுரத்துல பிரச்சனை என்ன? பழைய ஏற்பாட்டுல பாபேல் கோபுரத்துல பிரச்சனை என்ன? கர்த்தர் பாஷையை தாறுமாறாக்கிட்டாரு. தாறுமாறாக்குனா நான் சொல்றது இவருக்கு புரிய மாட்டேன்து, நான் சொல்றது இவருக்கு புரியும். நான் ஏனஸ்ட் செங்கல் எடுத்துட்டு வாங்க அப்படின்னா அவர் மரத்தை தூக்கிட்டு வர்றாரு. செங்கல் எடுத்துட்டு வாங்கன்னா மரத்தை தூக்கிட்டு வந்தா எப்படி பாபேல் கோபுரத்தை கட்டுறது? கர்த்தர் கட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் பாஷையை தாறுமாறாக்கிட்டாரு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, மோசே நான் உனக்கு சொன்னதை எல்லாம் செய்யக்கூடியவங்களாக இவர்கள் இருப்பார்கள். பெசலையல் இருப்பா, இன்னொருத்தர் இருப்பா. அப்படின்னா நான் சொல்றது இவருக்கு எக்ஸாக்டா புரியும், நான் சொல்றது இவருக்கு எக்ஸாக்டா புரியும், நான் சொல்றது இவங்களுக்கு எக்ஸாக்டா புரியும். புரியாதவர்கள் மத்தியிலே நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரிய கூடிய தனித்துவமான நபர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஓ லார்ட், நான் சொல்றது இவருக்கு புரியும், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையோ இவருக்கு புரியும், அப்படிதான் அர்த்தம். அது நான் சொல்றேன், நாம சொல்றத புரிந்து கொள்ளுகிற நபர்களை கர்த்தர் நமக்கு தருவார். நம்முடைய எண்ணங்களை, இருதயங்களை, உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களை கர்த்தர் தருவார். பல சமயங்கள்ல கூட்டம் நிறைய இருக்கும், ஆனா புரிந்து கொள்ளுதல் உள்ளவர்கள் இல்லாம இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கூட்டம் இருந்து பிரயோஜனம் இல்ல பிரியமானவர்களே, ஆள் கூடவே இருந்து பிரயோஜனம் இல்ல, புரிந்து கொள்ளுதல் உள்ளவர்கள் கூட இருக்க வேண்டும். கர்த்தர் அப்படி மாற்றுவேன்னு சொல்றார். தீர்க்க தரிசனமா சொல்றார், உங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளுகிறவர்கள் உங்களோட கூட இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ளுகிறவர்கள் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். மோசே கூட 100 பேர் இருந்து என்ன பிரயோஜனம், 1000 பேர் இருந்து என்ன பிரயோஜனம்? கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவை. அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தர் நிறுத்த விரும்புகிறார். என்ன மாதிரி தேவன் பாருங்க, தனித்துவம். சரி, வீட்டில் வாசிங்க 11 வசனம். மேஜையும் அதன்
7ஆம் வசனத்தெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. இதெல்லாம் செய்யறதுக்கான விசேஷித்த ஆவி அபிஷேகத்தை கத்துதான். இன்னொரு ஒரு வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:6-7. 2 தீமோத்தேயு 1:6-7. ஷிகாபா லபா ரபோ. உள்வாங்குறீங்களா? இந்த வார்த்தையெல்லாம் உள்வாங்குறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஓ லார்ட் ஆஃப் மெர்சி. 2 தீமோத்தேயு 1:6. தீமோத்தேயை பார்த்து அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இது நிமித்தமாக நான் உன் மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். உன்னை மேல கை வச்ச போது உனக்குள்ள ஒரு வரம், உனக்குள்ள ஒரு அபிஷேகம், உனக்குள்ள ஒரு தனித்துவம் எழும்பினதை எப்போதுமே நினைவுலவை. அதனாலதான் பாருங்க, ஒரு தலைவனுக்கு கீழே எப்போதும் இருப்பது ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலன் பவுலுக்கு கீழே இருந்து தீமோத்தேயு உத்தம குமாரனாய் தலைவனை புரிந்து கொண்டவனாய், பவுல் என்ன சொல்றாரோ அதை விளங்கி கொண்டவனாய், ஒரு நாளும் பவுலுடைய வார்த்தையை மீறாதவனாய், அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகத்தை, தனித்துவத்தை வெளியே கொண்டு வரும்படியாக என்னெல்லாம் செய்தாரோ அதற்கு அப்படியே இணங்கி போன நபராய் கர்த்தர் தீமோத்தேயும் பவுலை வச்சிருக்கிறார். பவுல் சொல்றாரு, உன் மேல கை வச்ச போது உனக்குள்ள ஒரு அனல் உண்டானது, ஒரு தனித்துவமான அபிஷேகம் வரம் வெளியே வந்தது. தனித்துவம் சொல்லுங்க, தனித்துவம். தலை கழிச்சு எனக்குள்ள ஒரு தனித்துவம் இருக்குது, அதுதான் உங்களை செல்வாக்குள்ளவர்களா மாற்றம். ஹல்லேலூயா. அந்த அம்மா மாதிரி இவங்க, அது ஃபெயிலியர், அந்த வார்த்தை ஃபெயிலியர். அந்த ஐயா மாதிரி இவரு, அந்த இது வார்த்தை ஃபெயிலியர். அந்த அக்கா மாதிரி இவங்க, ஏய் நான் தனித்துவம் சொல்லுங்க, நான் தனித்துவம். நான் யார் மாதிரியும் கிடையாது, என்னுடைய அச்சே யூனிக்னஸ், நான் யார் மாதிரியும் கிடையாது. 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. தீமோத்தேயு பார்த்து அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கேர்ஃபுல்லா இரு, உன்னுடைய இந்த யூத், இந்த வாலிப பிரயாயத்தை காத்துக்கொள். யாரு? அசிஸ்டன்ட் பாஸ்டர் பவுலுக்கு தீமோத்தேயை பார்த்து பவுல் சீனியர் பாஸ்டர் சொல்றாரு, கேர்ஃபுல்லா இரு, மக்கள் மத்தியில கேர்ஃபுல்லா இரு, உன் இளமை குறித்து ஒருத்தரும் அசட்டை பண்ணக்கூடாது. வீணான வார்த்தைகள் வேண்டாம், நடக்கைகள் வேண்டாம். அன்புல ஆவியில விசுவாசத்துல கற்புல விசுவாசிகளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாரு. நான் வர்ற வரைக்கும் வாசிக்கிறதுலையும் புத்தி சொல்றதுலையும் உபதேசிக்கிறதுலையும் ஜாக்கிரதையாரு, கேர்ஃபுல்லா இரு. ஏன் தெரியுமா? உனக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருக்குது, ஒரு விசேஷித்த ஆவி இருக்கு. நீ தனித்துவமான நபர், தனித்துவமான ஒரு நபர். ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை குறித்து அசதியாயிராதே. பல சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையை குறித்து ரொம்ப ரொம்ப துச்சமா நினைப்பதற்கு காரணம் அசதி. நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை பற்றிய வேல்யூ தெரியல, நம்ம மேல இருக்கிற அந்த தனித்துவமான வரத்தை குறித்த வேல்யூ தெரியல. நான் சொல்றேன், ரொம்ப அசதியா இருக்காதீங்க. உங்க வாழ்க்கையை ரொம்ப சீரியஸா பாருங்க, சின்சியரா பாருங்க. ஒரு பெரிய நோக்கத்துக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்துக்காக அழைத்திருக்கிறார். டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, எங்கேயும் திரும்ப கூடாது. இதே விஜயகாந்த் ஒரு பேட்டியில சொல்றாரு, ரொம்ப என்ன பாதிச்ச வார்த்தை. விஜயகாந்த் ஒரு பேட்டியில சொல்றாரு, 1000 கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க சார், நிறைய கருத்து கணிப்புகள், நிறைய விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். இதுக்கு நம்ம பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தா நேரம் பத்தாது. இதுக்கு பதில் கொடுக்காம நம்ம குறிக்கோளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றாரு. குறிக்கோளை விட்டுருவோம். நம்ம இதுக்கு போய் பதில் கொடுத்துட்டு இருந்தோம்னா, இவங்க பேசுறது, அவங்க பேசுறது, இவங்க பண்ணது, இதை போய் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன், அவர் அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு, அந்த நோக்கம் நிறைவேறாம போயிருமா, அந்த டெஸ்டினேஷன் நிறைவேறாம போயிருமா. ஓ, நான் சொல்றேன், பவுல் சொல்றாரு தீமோத்தேயுக்கு, டிஸ்ட்ராக்ட் ஆகாத, பேச்சுல கவனமாறு, எண்ணத்துல கவனமாறு, உன் வாலிப பிரயாயத்துல கவனமாறு, உன் இளமை குறித்து ஜாக்கிரதையாயிரு, விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. உன் மேல ஒரு விசேஷித்த வரம் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, ஒரு பெரிய நோக்கத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற. எத்தனை பேரோட ஆமேன்னு சொல்றீங்க? நீ தேடுகிறது, 15 நீ தேடுகிறது, நீ வளர்றது எல்லாருக்கும் தெரியணும் சொல்றாரு. பாருங்க வசனத்தை பாருங்க, நீ தேடுகிறது யாவருக்கும் தெரிய வேண்டும். நீ தேடுகிறது, நீ வளர்றது எல்லாருக்கும் தெரியும். நீ வளரணும் சொல்லுங்க, நான் வளரணும். பக்கம் எப்படி சொல்லுங்க, வளரணும். பக்கம் எப்படி சொல்லுங்க, நீங்க வளரணும். நீங்க வளருவது எல்லாருக்கும் தெரிய வேண்டும். நான் வளர்ந்துருக்கேனா பிரதர்?
ஏர்னஸ்ட் நான் வளர்ந்துருக்கேனா? எந்த ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கிறேன்? ஹைட்டா இல்லை, ஏர்னஸ்ட் என்னை என்னைக்கு இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஏர்னஸ்ட் சகோதரன் பார்த்ததுக்கும் இன்னைக்கும் நான் வளர்ந்துருக்கிறேன்னா, தேறுகிறது யாவருக்கும் தெரிய வேண்டும். சொல்லுங்க, தேறுகிறது யாவருக்கும் தெரிய வேண்டும், தெரிய வேண்டும். நீங்க வளர்றது தெரிய வேண்டும். வளர்வது என்பது ஏதோ பிரசங்கம் பண்றது இல்லை வளர்ச்சி, பாட்டு பாடுறது இல்லை வளர்ச்சி. வளர்ச்சி என்பது அது இல்லை. படம் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, அதனால அது வளர்ச்சியா இல்லை. நான் வளருவது என்பது ஒன்றும் இல்லாத நிலைமையிலிருந்து ஒரு பெரிய நோக்கத்தோடு வந்த ஒரு மனிதன் எல்லா நிலைமையிலும் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு நோக்கத்தை நோக்கி எந்த இடத்திலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம முன்னேறி கொண்டே இருப்பது. 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் உங்கள் வளர்ச்சி வெளியே வரும். உங்கள் தனித்துவம் தான் அதற்கு காரணமாக இருக்கும். உங்கள் தனித்துவம் அதற்கு காரணமாக இருக்கும். நீங்க வளர்றீங்க அப்படின்னா உங்கள் தனித்துவத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்னு அர்த்தம். நீங்க வளரவே இல்லைன்னு சொன்னா இன்னும் உங்கள் தனித்துவத்திலிருந்து வெளியே வரலன்னு அர்த்தம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொல்றார் பவுல் தீமோத்தேயை பார்த்து, தீமோத்தேயும் நீ வளருகிறது, நீ தேறுகிறது, நீ தேர்ச்சி அடைவது. ஒரு நாள் பயந்துகிட்டு இருந்த, ஒரு நாள் கோலையா இருந்த, ஒரு நாள் ரொம்ப வாழ்க்கையை சீரியஸா நினைக்காம இருந்த, ஒரு நாள் நீ ரொம்ப ரொம்ப ஒரு இன்னசென்ட் பர்சனா இருந்த. ஆனா உன் மேல கை வச்ச போது உனக்குள்ள இருந்த ஒரு வரம் வெளியே வந்துச்சு. அதை அனல் மூட்டி எழுப்பி விடு. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. ஓ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு செடி வளர்றது நமக்கு தெரியும்ல. தண்ணி ஊற்றி வளர்க்குறோம். நான் வைக்கும்போது செடியா வைக்கல, விதையா வச்சேன். ஆனா இன்னைக்கு அது வளர்ந்திருக்கிறது. நீங்க வளர்றது தெரியணும். பக்கத்துக்கு எப்படி சொல்லுங்க, நீங்க வளர்றது தெரியணும். நீங்க வளர்றது தெரியணும். அதுக்கு தான் சர்ச்சு, அதுக்கு தான் கடவுளுடைய வார்த்தை, அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் உங்களுக்குள்ள தனித்துவம். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொன்று இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். ஒரு மக்கள் செல்வாக்குள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். உங்களை தனித்துவமானவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். உள்ளங்களை எல்லாம் திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம். உங்க வாழ்க்கையை ரொம்ப பிரஷியஸ், கர்த்தருக்கு ரொம்ப பிரஷியஸ். உங்க வாழ்க்கை ரொம்ப பிரஷியஸ், ரொம்ப அழகா பார்க்கிறார், அருமையா பார்க்கிறார். கர்த்தர் உங்களுடைய தேவன். உங்கள் வாழ்க்கை அழகா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். அதனாலதான் உங்க தீர்மானம், உங்க தேர்ந்தெடுப்புலாம் பெருசா நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க. அதை விட கடவுளுடைய சிந்தனை, கடவுளுடைய யோசனை, கடவுள் உங்கள் மேல் வச்சிருக்கிற அந்த திட்டங்களுக்கு யோசனை உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிங்க. உங்களை செல்வாக்குள்ளவர்களா மாற்றுவார். உங்களை செல்வாக்குள்ளவர்களா மாற்றுவார். நீங்க செல்வாக்கு அடைவது கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் ஆல் மீன் பிடிச்சிட்டு இருந்தவனை இயேசு சொன்னாரு, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன், செல்வாக்கு மிகுந்தவனா மாற்றுவேன். கையை உயர்த்தி, இது நடக்கலையா அது நடக்கலையான்னு கவலைப்படாது. ஒரு ராத்திரியில் உங்க நிலைமை மாற்ற கர்த்தர், ஒரு நிமிஷத்துல கர்த்தர் மாற்ற. தேவன் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அவரை மீறி உங்கள் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. மனமே தளராதீங்க, சோர்ந்தே போகாதீங்க. செல்வாக்கு 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 செல்வாக்கு, இதை மட்டும் நினைச்சப்பாங்க. கர்த்தர் உங்களை செல்வாக்கு வாலிப பிள்ளைகள் வாழ்க்கை அர்ப்பணிகள். தீமோத்தேயுக்கு பவுல் சொன்னதை நினைச்சு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தனித்துவம் உங்கள் வாழ்க்கையினுடைய அழகு. உங்களுடைய ஸ்பெஷலைஸ்டு பர்சனா மாற்றதான் உங்கள் வாழ்க்கையினுடைய அழகு. ஏமாந்துடாதீங்க. பிசாசுடைய வஞ்சனைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதீங்க. ஏமாந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வரணும்னு கர்த்தர் பார்க்குறேன். இந்த கோயிலுக்கு வர்றது எதுக்கு? இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் உங்கள் மேல் வச்சிருக்கிற அன்பு, கர்த்தர் உங்களை என்னவோ ஆக்கணும்னு விரும்புகிற நோக்கம் உங்களை இழுத்து கொண்டு வருது. யார் வரலன்றது எனக்கு பிரச்சனையே இல்லை. வந்திருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய தலையெழுத்தவே கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். வாழ்க்கை ரொம்ப சீரியஸா பார்க்கப்படுவதாக. எல்லா நேரத்திலையும் வேடிக்கையா இருக்காதீங்க, எல்லா நேரத்திலையும் விளையாட்டா இருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை சீரியஸா பாருங்க. தனித்துவமானவர்களாக உங்களை எண்ணி பாருங்கள்.
எப்போது நினைவில் கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். அற்புதமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். என்னோடு பேசுகிறேன், எங்களோடு பேசுகிறேன். இந்த வார்த்தைகள் வாழ்க்கையை மாற்றட்டும், செல்வாக்கு உள்ளவர்களாக மாற்றட்டும். நீர் விரும்புகிற செல்வாக்குகளுக்கு உண்டாகும். நீ விரும்புகிற இடத்துக்கு நாங்கள் வர உம்முடைய ராஜ்யத்தின் சித்தம் எங்கள் மூலமாய் நிறைவேற்றப்படுவதற்கு நாங்கள் ஒரு காரணமானவர்களாய் வளரும். வாழ்க்கை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் பின்னால் அவ்வளவு திரளான ஜனங்கள் சென்றார்கள். என் வாழ்க்கை நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவள் தீபத்தை சொல்லும்போது தனித்துவமான நபராக இருக்கிறான்னு சொன்னாங்க. பெசலைகளை பற்றி வேதம் சொல்வது அவனுக்குள்ளே விசேஷிப்பு ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது. அவன் சிந்திக்கிறது, யோசிக்கிறது, யூகிக்கிறது, கற்பனை செய்வதெல்லாம் விசேஷமானதாக இருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அபிஷேகம் எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் உண்டாயிருப்பதா அன்பின் கருத்துக்களோ கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உற்சாக கைகளை தட்டி கொண்டு